இது அதிமுக பீரியட்லேயும் திமுக பீரியட்லையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ டிவிகேலையும் நடந்திருக்கு. டிவிகே புதுசாக வந்திருக்கு. அவர்களுக்கு இப்போ நீங்கள் அப்படி அதிமுக திமுகவுக்கு தொடர்பே இல்லாத அதிகாரினா தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. ராக்கியம் நீங்கள் மாறி மாறி திமுக அதிமுக தானே கவர்மெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும். என்ன நீங்கள் இப்போ யாரை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? யாரை பார்ப்பீங்க? கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. நீங்கள் எடுத்த அதிகாரியை நீங்கள் உங்கள் ஆளாக நீங்கள் மாற்றி அவங்கள பயன்படுத்தி ஒழிய அவர் திமுக, இவர் அதிமுக, இவர் திமுகனா யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் சரி புதுசாக நியூ பேட்ச் வந்தால் தான் வருதுங்களா? அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன். பட் இப்போ இன்டெலிஜென்ஸோட தொடர்ந்து அவர் பேசுகிறாரு, அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிறாருங்கிறது தான் நீங்கள் 2-3 சம்பவங்கள் இப்போ வந்து நல்லாவே தெரியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தின கார், முதல்ல பயன்படுத்தின காரு அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தினது கார் ஆதவ அர்ஜுனுடைய நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தது. புரியுதுங்களா? அந்த கார் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு எல்லாமே பேச ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கார் அது அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் பலரும் அந்த நம்பரின் அடிப்படையில் எல்லாமே தகவல் வெளியே போக என்ன பண்ணிட்டார், இப்போ நேற்று மாற்றிட்டார் காரை, அவருடைய ஓன் காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடருக்கு ஒரு அரசு பதவி கொடுத்தாங்க. டக்குன்னு அதுக்கு ஒரு எல்லாம் பெரிய லெவலில் எதிர்ப்பு வருது அப்படின்னு டக்குன்னு அதை உடனே அப்படியே பேக் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோடைய வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் விஜய் பார்க்கும்போது பேசுகிற விமர்சனங்களை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பேசுகிறாங்கங்கிறது விஜய்க்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் வேணும். இது தொடர்ச்சியாக தான் இந்த விஷயங்கள், இந்த ஜோதிடர், அடுத்தது கார் மேட்ரு மாறி இருக்கு, இந்த விஷயங்கள். நேற்று திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு போட்டிருக்கு. அமைச்சர் நிர்மல்குமாரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வழக்கமாக கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு வந்து உச்சிக்கால பூஜைக்கு அப்புறம் மதியம் 12:45 நடை சாத்திடுவாங்கங்கிறாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுடைய வழக்கம் அது. விழா நேரத்தில் மட்டும் நடை சாத்த மாட்டாங்க மதியானம். என்ன காரணம்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இருக்கும். நேற்று நிர்மல்குமார் வந்திருக்காரு. ஆக்சுவலாக நடை சாத்துறதுங்கிறது 12:45 நடந்திருக்கணும். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12:50 12:55 மேலே தான் வந்திருக்காரு. நடைய சாத்தலை. போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு 1:15 வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் நடை சாத்தலை.